மக்கள் அனைவருக்கும் வணக்கம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதிய பறவை இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது கரூர் துயரம். கரூர் மாவட்டத்தில் நடந்த துயரத்தில் அதிமுக பாஜக உதவியை நாடும் தாவேக. மக்களை ஏமாற்றும் முயற்சியில் RS பாரதி குற்றச்சாட்டு. என்னன்னு சொல்லிட்டு தெளிவாக பார்க்கலாம். வீடியோ கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இறந்தவர்களை வைத்து அரசியல் ஆதாயம் தேடுவதாக அதிமுக பாஜக தாவேக கட்சிகள் மீது திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி குற்றச்சாட்டியுள்ளார். கரூர் துயர சம்பவத்தில் பாதிக்கப்பட்டவர்களை ஏமாற்றி நீதிமன்றத்தையும் தவறாக வழிநடத்த முயற்சிப்பதாக அவர் கூறியுள்ளார். முதலமைச்சர் MK ஸ்டாலினின் உடனடியாக நிவாரண உதவிகளை வழங்க உத்தரவிட்டதோடு ஓய்வு பெற்ற நீதி அருணா ஜெகதீசன் தலைமையில் ஒரு நபர் விசாரணை ஆணையத்தையும் உயர்நீதிமன்றம் அமைத்த சிறப்பு புலனாய்வு குழுவையும் நியமித்து நேர்மையான விசாரணை நடைபெற்று வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். கரூர் துயர சம்பவத்தில் உயிரிழந்த பன்னீர்செல்வம் என்பவரின் தந்தை CBI விசாரணை கோரி மனு தாக்கல் செய்திருந்தார். ஆனால் தற்போது அவரது மனைவி கணவர் தன்னை கைவிட்டு தனியாக வாழ்வதாகவும் தாவேக கட்சி அளிப்பதாக சொன்ன நிவாரண பணத்திற்காக வழக்கு தொடுத்துள்ளதாகவும் கூறிய அதிர்ச்சி தகவலை வெளியிட்டுள்ளார். இது நீதிமன்றத்தை ஏமாற்றும் முயற்சி என RS பாரதி சுட்டிக்காட்டியுள்ளார். இதேபோல் உயிரிழந்த செல்வராஜ் என்பவரின் பெயரில் அதிமுக ஒன்றிய செயலாளர் பாலகிருஷ்ணன் என்பவர் மூலம் போலியாக கையெழுத்து பெற்று உச்ச நீதிமன்றத்தில் CBI விசாரணை கோரி வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இது குறித்து செல்வராஜ் வெளியிட்ட காணொலியில் தனக்கு தன் பெயரில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது தெரியாது என்று கூறியுள்ளதை RS பாரதி குறிப்பிட்டுள்ளார். அதாவது மக்களை ஏமாற்றும் அற்ப செயல் என்று சொல்லலாம். அதாவது என்ன பண்ணியிருக்காங்கன்னா, கரூர் பொதுக்கூட்டத்தில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களை அரசியல் உள்நோக்கத்திற்காக அதிமுக மற்றும் தாவேக முறைகேடாக பயன்படுத்துவது தற்போது வெளிச்சத்திற்கு வந்துள்ளது. இது நீதிமன்றத்தையும் தமிழ்நாட்டு மக்களையும் ஏமாற்றும் அற்ப செயல் என்று அவர் கூறியுள்ளார். கடந்த ஜூலை மாதம் திருப்புவனம் அஜித்குமார் மரணம் தொடர்பாக தாவேக சார்பில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் CBI விசாரணைக்கு மாற்றக்கூடாது என்றும் உயர்நீதிமன்றம் அமைக்கும் SIT விசாரணை வேண்டும் என்றும் பேசிய விஜய் தற்போது கரூர் வழக்கில் மறைமுகமாக இறந்தோர் குடும்பத்தினரிடம் முறைகேடாக கையெழுத்து பெற்றும் பணத்தாசை காட்டியும் CBI விசாரணை கோரி வழக்கு தொடுத்துள்ளார். இதற்கு அதிமுக மற்றும் பாஜகவின் மறைமுக உதவியை தாவேக பெற்றுள்ளது என்றும் RS பாரதி குற்றச்சாட்டியுள்ளார். குற்றவாளிகளை தூய்மையாக்கும் வாஷிங் மிஷின் அப்படின்னு தான் சொல்லலாம். அதாவது குற்றவாளிகள் தவறு செய்தவர்கள் ஊழல்வாதிகள் அனைவரையும் அரவணைத்து தூய்மையாக்கும் வாஷிங் மிஷினான பாஜக பின்னால் ஏன் ஒளிந்து கொண்டுள்ளீர்கள் விஜய் என்று அவர் கேள்வி எழுப்பினார். என் அப்பா குதிருக்குள் இல்லை என்பது போல உங்கள் நடவடிக்கைகளை உங்களை மக்கள் முன் காட்டி கொடுத்துவிட்டது என்று அவர் கூறியுள்ளார். அதாவது எய்த்து பிழையையே வாடிக்கையாக கொண்டவர் என்றும் இந்த விஷயத்தை மக்களை ஏய்க்க நினைக்கிறார் என்றும் RS பாரதி விமர்சித்துள்ளார். தமிழ்நாட்டின் எதிர்க்கட்சி தலைவர் என்று பொறுப்பை மறந்து அரசியல் சுயலாபத்திற்காக மூன்றாதாரம் அரசியலை கையில் எடுத்திருப்பது வெட்கக்கேடானது என்றும் இதற்கு தமிழ்நாடு மக்கள் தக்க பதிலடி கொடுப்பார்கள் என்றும் அவர் கூறியுள்ளார். மக்களே, அவர் சொல்கிறது எந்த விதத்திலுமே தவறு கிடையாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, அவர் சொன்ன அனைத்துமே உண்மைதான். அதாவது முழுக்க முழுக்க உண்மை தகவலை தான் அவரும் சொல்லியிருந்தார். இந்த மாதிரியான அரசியல் தொடர்பான நிகழ்வுகளை தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.